கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக வீண் சிந்தை, த வேனிட்டி ஆஃப் மைண்ட். இன்றைக்கு அநேகர் வீண் சிந்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பரிசுத்தமான வேதாகமும் வீண் சிந்தையை பற்றி என்ன சொல்லுகிறது? பவுல் எச்சரிக்கிறார் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இன்றைக்கு புறஜாதி மக்களை கிறிஸ்தவ பிள்ளைகள் நோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறார்கள். அந்த அருவருப்பான காரியங்களை நாம் ஒருபோதும் கற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வீணாய் இருக்கிறது. வீணானவைகளை தொழுது கொள்ளுகிறார்கள். அவர்கள் எல்லோருமே வீணராக போகின்றார்கள். எனவே புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று நம்முடைய முற்பிதாக்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களை எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்ன வழியில் என்று சொல்லுகிறார். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என வேதாகமம் நமக்கு முன் உதாரணமாக அநேக முற்பிதாக்களை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அவைகளை நாம் நோக்கி பார்த்து அதன்படியாக நம்மை மாற்றி கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கும் போது, அந்த புறஜாதி மக்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கும் ஜீவனுக்கும் அந்நியராக இருக்கிறார்கள். தேவனை அவர்கள் அறியவில்லை. நீங்களும் நானும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்தவர்களாக இருக்கின்றோம். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நாம் அவர்களைப் போல புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலே, அறியாமையினாலே தேவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள், உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். சகல அசுத்தங்களையும் அவர்கள் ஆவலோடு கூட நடப்பிக்கிறார்கள். பாவத்தை ஒவ்வொரு நாளும் பருகிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, லோத்து சோதம் குமரா பட்டணத்திலே அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு அனுதினமும் தன்னுடைய இருதயத்திலே வேதனை கொண்டார். அதை போல இன்றைக்கு புறஜாதி மக்களை பார்த்து அனுதினமும் நாம் வேதனை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அனுதினமும் உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு கூட
நடப்பிக்கிறதை நம்முடைய கண்களாலே பார்க்க முடிகிறது. அவர்கள் அந்த விதமான சிந்தைக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாமே வீண் சிந்தனைகள் என்று வேதாகமும் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 17வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திட சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று இஸ்ரவேலர்கள் எச்சரிப்பை தேவ சமூகத்திலே பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களை சுற்றி இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்தார்கள். அவர்கள் வழிபடுகிற காரியத்தை போல இவர்களும் வழிபட ஆரம்பித்தார்கள். வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணரானார்கள். கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்த காரியங்களுக்கு அவர்கள் தங்களை விளக்காமல் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புக்களை நாட்டி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அன்பானவர்களே, வானத்திற்கும் பூமிக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரை என்று வேறொரு தேவன் இல்லவே இல்லை. இஸ்ரவேலர்கள் தேவனை ருசித்தவர்கள், தேவன் ஒருவருக்கே ஆராதனை ஏறெடுத்தவர்கள். அவர்கள் மற்ற புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வீணராக போனார்கள். கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது 2 கன்றுக்குட்டிகளை வார்ப்பித்த விக்கிரகங்களை உருவாக்கி விக்கிரக தோப்புக்களை நாட்டி இந்த வானத்தில் இருக்கிறதான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளுக்கு ஒப்பாக தேவனுடைய ரூபத்தை மாற்றி தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி தீ மிதிக்க பண்ணி குறிகேட்டு நிமித்தம் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். அன்பானவர்களே, கூலிக்காக விற்று போட்டான் பேழையாம் என்று நாம் பார்க்கிறோம். கூலிக்காக வஞ்சகத்திலே விரைந்து ஓடினான் பேழையாம் தீர்க்கதரிசி. அதை போல தங்களை விற்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வீணானவைகள் ஒருபோதும் நம்மை காப்பாற்றாது. அவைகள் வீணும் விருதாவமாக போய்விடும். அவைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். எனவே மற்ற புறஜாதிகள் நடக்கிறபடியாக நாம் ஒருபோதும் நடக்கக்கூடாது. நம்முடைய முற்பிதாக்கள் வீணானவைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். மற்ற புறஜாதிகள் செய்கிறபடியாக அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவன் ஒருபோதும் அவைகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று பார்க்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரோடு நாம் நித்தியமாக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே உள்ளவைகளை நீங்கள் ஒருபோதும் பின்பற்றாதிருங்கள். அது உலகத்தோடு கூட அழிந்து போய்விடும். தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். அது உங்களை ஜீவ காலமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எபேசியர் 4வது அதிகாரம் 20-21 வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. But you have not so learned Christ. நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட விதமே வேறு. நாம் கிறிஸ்துடைய அன்பை நாம் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து
அவரால் போதிக்கப்பட்டீர்களே. You heard him and were taught by him as the truth is in Jesus. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறதான உபதேசத்தின்படியாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அவருடைய உபதேசம் சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த சத்தியத்தின்படியாக நாம் நடக்கும்போதுதான் அந்த சத்தியம் முழுவதுமாக நம்மை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சத்தியத்தை அறியாமல் சத்தியத்திலிருந்து ஒருபோதும் விடுதலை அடையவே முடியாது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபையாருக்கு சொல்லுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இன்றைக்கு நாம் ஓடுகிற ஓட்டம் வீணாய் போய்விடக்கூடாது. வீணாக நான் ஓடினேன், வீணாக பிரயாசப்பட்டேன், இந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஒருபோதும் சொல்லவே கூடாது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்து வரப்போகிறார், நம்ம எல்லாம் ரட்சிக்கத்தக்கதாக, நம்ம எல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க அழைத்து செல்லத்தக்கதாக வரப்போகிறார். எனவே நீங்களும் நானும் ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் ஜீவ வசனமாக இருக்கிறது. அது நம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் வழிநடத்தக்கூடிய வசனமாக இருக்கிறது. அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக உலகத்திற்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த உலகத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததி, அவர்களுக்கென்று ஒரு வேதம் இல்லை, அவர்களுக்கென்று ஒரு போதனை இல்லை, அவர்களுக்கென்று ஒரு மெய்யான வழி இல்லை, கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த மார்க்கத்தார் எல்லாருமே வீணானவைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீணராய் போய்விடுவார்கள். எனவே இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? குற்றமற்றவர்களும். உங்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லவே கூடாது. இயேசுவின் இடத்துல ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் குற்றமற்றவராக இருந்தார், பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார். ஆனால் பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஒருபோதும் பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை, பாவத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் வெற்றி உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். அப்படி செய்யும்போதுதான் தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படும். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 26:3-5 வசனங்கள், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, வீணரோடு நமக்கு ஒருபோதும் ஐக்கியம் இருக்கவே கூடாது. தாவீது ஒரு ராஜா. அவர் சொல்லுகிறார், வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்திலே நான் சேருவதில்லை. ஏமாற்றுக்காரர்கள் என்று தெரிகிறது. அவர்களோடு நாம் ஏன் ஐக்கியம் கொள்ள வேண்டும்? அவர்களுக்கு நமக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை. பொல்லாதவர்களுடைய கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன் என்று சொல்லுகிறார். முழுவதுமாக அதை வெறுத்திருக்கிறார் தாவீது. எனவே தாவீதை என் தாசன் என்று சொன்னார். நீங்களும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருங்க, துன்மார்க்கரோட ஐக்கியம் கொள்ளாதிருங்கள், பொல்லாதவர்களுடைய கூட்டத்தை பகைத்து வெறுத்து தள்ளுங்கள்.
தேவனுடைய கிருபை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. எனவே அந்த கிருபையினாலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பொல்லாதவர்களை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். மூன்றாவது காரியம், நாம் செய்ய வேண்டுவது என்ன? வாட் should we do? இன்றைக்கு அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி அதுவாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 4வது அதிகாரம் 22 24 வசனங்களே அதற்கான விடையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நாம தான் களைய வேண்டும் பழைய மனுஷனை. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? என்னை குடியிலிருந்து மாற்றும் ஆண்டவரே. நாம தான் குடிக்காமல் இருக்க வேண்டும். என்னை குடியிலிருந்து மாற்றும் என்று அவரிடத்திலே நாம் கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த வசனம் சொல்லுகிறது, முந்தின நடக்கக்கூடிய அந்த மோசம் போக்கக்கூடிய அந்த பழைய மனுஷன் உங்களுடைய இருக்கும் என்றால் அவைகளை களைந்து போடுங்கள். நீங்கள் கோபம் கொள்வீர்கள் என்றால் இனிமேல் கோபம் கொள்ளாதீர்கள், அந்த கோபத்தை களைந்து போடுங்கள். நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் அந்த பாவ சரீரத்தை களைந்து போடுங்கள். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நீங்கள் தான் களைய வேண்டும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வர வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் மாறும்போது பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள்ளாக முத்திரை செய்யப்படுகிறோம். அப்பொழுது தேற்றரவாளன் நம்மையோடு வந்து நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றவர்களாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷன் என்று சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, இனி ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய அச்ச அடையாளங்களை நாம் தரிக்க வேண்டும். நம்மிலே அநேகர் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் வாசனை நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். பாவத்தின் சாயல் முழுவதுமாக களையப்பட வேண்டும். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆதாமுடைய சாயல் களையப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எனவே நமக்கு இப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான பெயர்! அந்த பெயருக்கு ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான். Therefore, if any man be in Christ, he is a new creature. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. Old things are passed away, behold, all things are become new என்று பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போதுதான் இவைகள் நடைபெறுகிறது. புது சிருஷ்டியாக இருக்கின்றான். பழையவைகள் முற்றிலுமாக ஒளிந்து போகிறது. உங்களுடைய பழைய சுபாவம் ஒன்றுமே உங்களிலிருந்து எழும்பக்கூடாது. நாம் புறஜாதிகளாக இருக்கும்போது நம் இஷ்டப்படியாக நாம் நடந்து கொண்டு வந்தோம். இப்பொழுது நம்மை வழி நடத்துகிறவர் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களை அனுப்பின ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட என்னோடு கூட என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக உங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை பெற்றெடுத்த தாய் கானா ஒரு கல்யாண வீட்டிலே இருக்கிறாள். அவளுக்கு திராட்சை ரசம் குறைபட்டது என்று தெரிய வருகிறது. அப்பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள்? வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக செய்யுங்கள். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக செய்யுங்கள். இயேசு கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார். இப்பொழுது மொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். மிகவும் ருசி உள்ள திராட்சை ரசத்தை அந்த கல்யாண வீட்டில் இருந்தவர்கள் ருசித்தார்கள். அன்பானவர்களே, அவர் சொன்னால் தண்ணீரும் திராட்சை ரசமாக மாறும்.
அவர் சொல்ல வேண்டும். எனவே அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 25 27 வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். டோன்ட் கிவ் பிளேஸ் டு டெவில். பிசாசுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் அவயவங்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடக்கூடியவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவத்துக்கு விலகினவர்கள், பரிசுத்தவான்கள், நித்தியத்திற்கு சொந்தக்காரர்கள், பரலோகத்தின் பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் தகுதியானவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சரீரம். அந்த ஒரு சரீரத்திலே நாம் எல்லோருமே அவயவங்களாக இருக்கிறோம். ஒன்றாக இணைந்து நாம் அந்த சரீரத்திலே வேலை பார்க்கிறோம். ஒரு சரீரம் எப்படி ஒரு மனிதனுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருக்கிறதோ, கண் கையை நோக்கி நான் உன்னிலும் பெரியவன் என்று சொல்வதில்லை. கை காலை பார்த்து நான் உன்னிலும் மேலாக இருக்கிறேன் என்று சொல்வதில்லை. ஆக ஒட்டுமொத்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட பாடுபடுகிறது. அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அவயவங்களாக இருக்கிறோம். அந்த அவயவங்கள் எல்லாமே ஒரே சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவயவங்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் சகோதரனுடையோ சகோதரியோடையோ பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யே வரக்கூடாது. உங்களுக்கு நீங்களே பொய் பேசுவீர்களா? ஒருபோது நாம் செய்யவே மாட்டோம். நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாகவே நாம் நம்மை காயப்படுத்திக் கொள்வோமா? ஒருபோதும் அதை செய்வதே இல்லை. எனவே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே கோபப்பட்டார். காசுக்காரனுடைய படைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டார். ஒருவேளை தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஜனங்களை பார்க்கும்போது கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் பாவம் செய்யாதிருங்கள் என வேதம் சொல்லுகிறது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. எவ்வளோ டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளையில் சூரியன் உதயத்திலிருந்து அஸ்தமிக்கிறது வரைக்கும் தான் டைம். மறுநாள் டைம் அல்ல. அன்றைக்குள்ளாக உங்களுடைய எரிச்சல் தனிய வேண்டும். அப்போ ஒரு பகலுக்குள்ளாக உங்களுடைய எரிச்சல் தனிய வேண்டும். அதுதான் வேதாகமும் போதனையாக இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பிசாசுக்கு நாம் எவ்விதமாக இடம் கொடுக்கிறோம்? கோபம் கொள்ளும்போது, பாவம் செய்யும்போது, ஒரு குடும்பத்திற்கு விரோதமாக யோசிக்கும் போது, கணவனுக்கு விரோதமாக மனைவி நடக்கும்போது, மனைவிக்கு விரோதமாக கணவன் நடக்கும்போது, பிள்ளைகள் பெற்றாருக்கு விரோதமாக நடக்கும்போது அங்கே பிசாசு கிரியை செய்கிறான். பிசாசு மேலும் தூண்டுவான், பிரிவினையை உண்டு பண்ணுவான். எனவே அந்த பிசாசுக்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கூடாதுங்கள். பிசாசு என்றால் ஒரு உருவம் கொண்டு வரும், அதை நாம் பார்த்து அதற்கேற்றார் போல நடந்து கொள்ளலாம் என்று அர்த்தம் இல்லை. பிசாசு இந்த விதமாக நூதனமாக ஜனங்களுக்குள்ளாக இறங்கி வேலைகளை செய்வான். யூதாசுக்குள்ளாக சாத்தான் இறங்கினான். எப்படி இறங்கினான்? அவன் இடம் கொடுத்தான். பண ஆசை இருந்தது, அதன் வழியாக உள்ளே போனான். இன்றைக்கு பணத்திற்கு உலகத்தில் அநேகர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். கடைசியாக 2 பேதுரு 1வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது.
இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன கூடனாய் இருக்கிறான். மேற்கண்ட காரியத்தின்படியாக நீங்கள் நடப்பீர்கள் என்றால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இவைகள் உங்களுக்குள்ளாக பெருகும் என்றால், பிறனோடு கூட மெய்யை பேசுவீர்கள் என்றால், பொய்யை களைந்து உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நீங்கள் அதிகமான கனிகளை கொடுப்பீர்கள். இயேசு சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். என்னிலே நீங்கள் நிலைத்திருந்தால் அதிகமான கனிகளை கொடுப்பீர்கள். என் பிதாவாகிய தேவன் குத்தி எருப்போடுவார், இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பீர்கள். பிதாவுக்கு ஏற்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போதுதான் மெய்யான திராட்சை செடியிலே நாம் நிலைத்திருக்கிறோம், கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவைகள் ஒருவேளை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழைய நிலைமைக்கு தள்ளுண்டு போகிறோம். ஏசாவை போல சீர்கெட்டவர்களாக நாம் போய்விடுகிறோம். அதாவது கண் சொருகி போன ஒரு கூடனாக நாம் இருப்போம். பார்வை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, அதில் வெளிச்சம் காண்கிறோம். இந்த பார்வை இல்லை என்றால் நமக்கு உலகமே இல்லை, இருள் தான் நம்மை ஆட்கொள்ளும். எனவே கவனமாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இன்றைய நாளிலே வீண் சிந்தையை குறித்து நாம் தியானம் செய்தோம். பவுல் எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடக்கிறதை போல நீங்கள் ஒருபோதும் நடவாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கள், முற்பிதாக்களை நோக்கி பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஆபிரகாம் மனைவி சாராள் ஆண்டவனே என்று கீழ்ப்படிந்திருந்தாள். ஏற்ற ஒரு வஸ்திரத்தை உடுத்தி அவள் ஜீவித்தாள். அதே போல நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும், இவைகள் எல்லாம் வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவைகளின் வழியிலே நடக்க பிரயாசம் எடுங்கள். மற்ற புறஜாதிகள் வீணானவைகளை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் வீணராக போவார்கள். ஒருபோதும் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நாம் இவ்விதமாக இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. சத்தியத்தின்படியே அவராலே நாம் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? வீணான காரியங்களை வெறுத்து தள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று நாம் தியானம் செய்தோம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய அந்த மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகக்கூடிய அந்த பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? களைந்து போடுங்கள். புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அவருடைய கிருபை உங்களோடு கூட சதா காலங்களிலும் இருந்து வழிநடத்தத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, வீணானவைகளை நாங்கள் வெறுத்து தள்ளி ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நாங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரையும் பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். Don't give place to devil. Amen. தேவசேனை வான் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூட குகை தேடி வேகமோடும். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.